ஐயா, அடுத்ததாக நம்ம வரக்கூடிய ஒரு பண்டிகை இந்த ஆடி மாசத்துலன்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி நோன்பு ம். அப்படின்னா இல்லைங்களா? இந்த வருடம் என்ன நாள்ல வருது? 8 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதிங்க. ம். ஆ, ஆ, ஆடி மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தான். எப்பயுமே வரலட்சுமி நோம்புன்றது இந்த ஆடி அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய ம். அந்த அந்த இந்த பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை. ஓ! பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. ம். அதுதான் நம்ம கணக்குங்க. சரி. அந்த ஆடி அமாவாசைக்கு அடுத்து இந்த பௌர்ணமி வருது பாருங்க. பௌர்ணமிக்கு முன்னாடி எந்த வெள்ளிக்கிழமை வருதோ அந்த வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு தான் வரலட்சுமி நோன்பு. ஓகே. வரலட்சுமின்னு பார்க்கும்போது, லக்ஷ்மின்னு பார்க்கும்போது, ம். லக்ஷ்மி ரூபேன சம்ஸ்திதான்னு, லக்ஷ்மின்றது அனைத்து விதமான மங்களங்கள் எல்லாம் லக்ஷ்மி. ஓ. மகாகவி பாரதியார் கூட சொல்ல திருவேன்னு சொல்லிட்டு, ம். நீ உன்னுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்றார். ம். இந்த லக்ஷ்மின்னு அதாவது இந்த வேற வேற ஃபார்ம்ஸ்ல வழிபடுறதுன்றதெல்லாம் ம். நம்ப ஆரம்பிச்சது இல்லைங்க. நம்ம ரிஷிகள் கணக்கு பண்ணி சொல்லியிருக்கா. ம். ம். அதனால நம்ம குழப்பமே வேண்டாம். எப்பயுமே குழம்பிக்க வேண்டாம். ம். ஏன் இவ்வளவு ஃபார்ம்ஸ் இருக்கு? இல்ல, குழப்ப வேண்டாம். சரஸ்வதி, நமக்கு படிப்பு வேணுமா சரஸ்வதி கும்பிடுங்கோ, நமக்கு செல்வம் வேண்டுமா லக்ஷ்மிய கும்பிடுங்கோ, பலம் வேண்டுமா துர்கியை கும்பிடுங்கோ அப்படின்ற எந்த விதமான குழப்பமே வேண்டாம். வரலட்சுமினா வரம்னா, வரம்னா கொடுத்தல்ங்க. ம். அங்க அம்பாள் என்ன பண்றா, அனைத்து விதமான மங்களங்களையும் நமக்கு கொடுக்கிறாள். ம். ஒவ்வொரு வீட்டுல அந்த இது மாதிரி வைப்பாங்க, அந்த கலசம் மாதிரி வைத்து, ம். அதுல அரிசி மாதிரி வைத்து, அப்புறம் மேல அந்த மொக்கம் மாதிரி வச்சுப்பா. அம்பாளுக்கு லட்சுமியுடைய அஷ்டோத்திரஸ்தநாம அர்ச்சனா, லட்சுமியுடைய ஸ்தோத்திரங்கள், ம். அந்த லட்சுமியை கூட்டு வரதே ரொம்ப அழகா இருக்கும். வீட்டு வாசலுக்கு ஆமா, போயிட்டு ஆமா. அழகா லக்ஷ்மி பாரம்மான அம்பாளை லட்சுமியை கூட்டுண்டு ஆமா. வீட்டுக்குள்ள அழகா அம்பாள் எப்படி கிருஷ்ண ஜெயந்தி போது அழகா கிருஷ்ணனுடைய கால் பாதங்கள் படுதோ, ம். இங்க லட்சுமியை கூட்டு வரும்பொழுது எல்லா பெண்களும் அங்க போயிட்டு கூட்டு வரும்பொழுது ம். பார்க்கறச்சே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். வீடே சௌபாகியமா இருக்கும். ஆமா. அதுக்கு முன்னாடி வீடெல்லாம் நல்லா நல்ல நல்ல தூய்மைப்படுத்தி ம். மாயிலை தோரணங்கள். ம். அதுங்க ஒரு வீடுன்றது நம்ம பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு சிமெண்ட் பிரிக்ஸ் இல்லைங்க. ம். இது மாதிரி ஒரு சக்தி நிறைந்த இடம் தான் வீடு. புரியுது, புரியுது. சக்தி நிறைந்த இடம், சக்தி தானங்க. ம். ம். நமக்கு சக்திமானா இருக்கணுமே. ஆமா. அப்ப அந்த வீட்டுக்குள்ள அம்பாளை வரலட்சுமியை வர வைத்து ம். அவளுக்கு உபசரித்து விசேஷமான நமக்கு என்ன நிவேதனங்களோ, ம். பழங்கள், ம். துளசியினாலும் பில்வத்தினாலும் தாமரைகள்னாலும் அவளுக்கு நல்லா வழிபட்டு ம். நம்ம அவளுடைய அனுகிரகம் பெறக்கூடிய நாள் வரலட்சுமி நோன்பு.